ஏய் வராது பூச்சி இழுத்தா. டேய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதனால தான் காலையிலேயே வந்து எழுந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணலான்னு வெளில வந்தேன். இவர் வந்து பிடிச்சி இழுத்துக்குன்னு விளையாடின்னு இருந்தார். எங்கள் வாசல் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். வாங்க, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இருக்குது. இதோட நிலைமையை பாருங்களேன். இந்த பக்கம் இன்னும் ஒரு தென்னை, இந்த பக்கம் இன்னும் ஒரு வாழை வச்சுருந்தேன். எல்லாமே போச்சு. நல்லா நோண்டி கிளறிட்டாங்கப்பா. இங்கே இருந்து செம்பருத்தி செடி, இங்கே வந்து அது பேர் ஆலமண்டாவோ என்னவோ ஒரு பேர், அது அழகாக வச்சுருந்தேன், அதுவும் போச்சு. இங்கே வந்து ஜாதி மல்லி இருந்தது, ரவுண்டாக வட்ட கிணறுங்க, காணாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு வாழை மரம் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் எவ்வளோ தென்னை மரம் மாதிரி அழகழகாக வச்சுருந்தேன். எல்லாமே இதோ பிடுங்கி போட்டு வச்சுருக்குறாங்க. மனசே வலிக்குது. அங்கே பாருங்கள், எவ்வளோ செடியை பிடுங்கி போட்டாங்க. அங்கே கட்டி வச்சுருந்த செவரெல்லாம் உடஞ்சி போச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசு அப்படியே வலிக்குது. சரி பெருக்கலான்னு பார்த்தா இந்த 4 இடத்துல நம்மளால பெருக்க முடியாது. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நிறைய பேர் கார்டன் டூர் போடுங்க, கார்டன் டூர் போடுங்கன்னாங்க. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். சரி நானும் அழகழகாக பண்ணிட்டு கார்டன் டூர் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என் ஆசையில் மண்ணெல்லி போட்டாங்க பாருங்க. ஜேசிபி வச்சு ஃபுல்லாக நிறவிட்டாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இனிமேல் குழா தண்ணி வரும். ஆற்று தண்ணி, பாலாற்று தண்ணி, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு எப்படியெல்லாம் செலவு வருது பாருங்கள். இப்போ தான் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சு. நாங்கள் அதை கூட ஒன்றும் சரி கூட பண்ணல, அப்படியே போட்டோம். சரி தீபாவளிக்கு ஒன்று பார்த்துக்குறோம் அப்படின்னு. அடுத்த செலவு ரெடியாக வந்து நிற்குது. இதில் இன்னொரு நல்லது என்ன நடந்துருக்குதுன்னா, நம்ம கார் வந்து கொஞ்சம் அணைச்சி நிறுத்தலாம். வா, இன்னும் இவருக்கு வந்து ஃபுட்டு வைக்கல, அது ஊறிட்டு இருக்குது. சரி டைம் பாஸ் பண்ணலான்னு உட்காந்தேன். பிடிச்சி நைட்டியை பிடிச்சி இழுத்துக்கின்னு சாப்பாடு கொடுக்குறியா இல்லையான்னு என் கூட சண்டை போட்டுனுக்குறான். ஊந்து எதுக்கு வர இப்போ? ஊந்து வர. இன்றைக்கி நிறைய கொசு மக்கிதுப்பா. அது எல்லாத்தையுமே இச்சு விட்டதுனால கொசு நிறைய வருது. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து பேஸ்ட்டு மாற்றிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பல் கூச்சம் இருக்குது, ப்ளீடிங் கம்ஸு, அப்புறம் வந்து நம்ம பல் ரிமூவ் பண்ணதுனால எனக்கு எப்பயுமே நான் வந்து பார்த்து தான் ப்ரஷ் பண்ணுவேன். இது எல்லாத்துக்குமே வந்து சரியாக இருக்கிற மாதிரி நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது சென்சோரா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி அதனால் வாங்கியிருக்கேன். இந்த பேஸ்ட்டை வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து அமேசானில் 40% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்குது. ப்ரஷ்ஷு, டங் கிளீனர் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இங்கே பார்த்தியா, 2 பேருக்கும் ஒரே ப்ரஷ் இருக்கிறதுனால இதில் நெய் பாலிஷ் வச்சுருக்கேன். இது வந்து என் ப்ரஷ்ஷு. மாற்றி ப்ரஷ் பண்ண அவ்வளோதான். ஃபுட் பாய்சன் ஆகிடுமா? அது எப்படியே ஒரே ப்ரஷ்ஷில் 2 பேரும் இப்போ ப்ரஷ் பண்ண முடியும்? சே, அதான் இது வந்து அது மாதிரி பண்ணிட்டா க்யூட் கப்புல்ன்றாங்க. டேய் எங்கள் அண்ணா பேச விட்றியா? நீ என் ஷாலை போட்டு கட்சி நகத்தில் மாட்டிச்சா? அந்த வெறி இருக்கிற அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. நான் ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன். இப்போ வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லஞ்ச் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் 65. புரட்டாசி ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. இதுக்கே வந்து பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகுச்சு. சண்டே தானே சாப்பிட்டோம். அதுதான் சண்டே சாப்பிட்டோம். இப்போ வியாழக்கிழமை ஆயிடுச்சு இல்லை, நடுவில் எவ்வளோ நாள் கேப் இருக்குது. சரி பசங்க கேட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து பிரியாணி செய்கிறேன். அவங்களுக்கு வந்து மதியம் சூடாக செய்யலான்னு நான் பார்த்தா, காலையிலே செஞ்சு கொடு நான் சாப்பிட்டுட்டு போகிறேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி அவங்களும் எக்ஸாம் எழுத போகிறவங்கள மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா, அதனால் காலையிலே வந்து பிரியாணி பண்ணிடுறேன். இந்த மாதிரி எனக்காச்சும் செஞ்சு கொடுத்துருக்கியா? உங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க உனக்கு, நான் என் பசங்களும் செஞ்சு கொடுப்பேன். இப்போ நான் செய்கிறேன், அதனால் சாப்பிடாமலாம் இருக்க போகிறேன்.
இல்லை நான் காலையில் நான் பழைய சாதம் தான் சாப்பிடுவேன். நான் விட போகிறேன். எனக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு உனக்குன்னு கொடுத்துருக்கீங்க. தொகுது பாரு, பழைய சாதமும் நைட் வச்சு சாம்பாரும் இருக்குது. இதுதான் எனக்கான ஸ்பெஷலாக. பசங்க வந்து காலையில் பழையதை சாப்பிட்டு போய் எக்ஸாம் எழுதுனா தூக்கமாக வரும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் பிரியாணியும் 65யும் பண்ணி வைக்கிறேன். மதியமும் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. ஓகேவா? எனக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கு செஞ்சு தருவேன். அதை வாயிலே வரலையே. பிடிச்ச மாதிரி செய்ய மாட்டேன் கடைசி வரைக்கும். செஞ்சு கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். செஞ்சு கொடுத்துன்னு போது குறை சொல்லனா என்ன நீ செஞ்சு கொடுத்த எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு பார்ப்போம். எனக்கு என்ன ஐட்டம் பிடிக்கும் அதை சொல்லு இப்போ பார்ப்போம். மதியம் நான் செய்கிற பிரியாணியை கை வச்சுன்னா அவள்தான் அவங்களுக்கு 2 பேர் மட்டும் சாப்பிட்டோம். பிரியாணி பிடிக்கும் எல்லாருமே. எனக்கு என்ன ஸ்பெஷலாக பிடிக்கும்னு அது என்னைக்காச்சும் செஞ்சு கொடுத்துருக்கேன் நீ. உனக்கு என்ன ஸ்பெஷலாக பிடிக்கும்? ரசமும் அந்த பழைய சாதமும் தான் பிடிக்கும். அதை தான் தினமும் செஞ்சு கொடுக்குறேன். இதை விட உனக்கு ஸ்பெஷலாக வர செய்யணுமா? இந்த வெங்காய கண்ணெரிச்சலை விட நீ பேசுறது மன உளைச்சல் ஆகுது. எப்படி நீ சொல்லலாம்? அதுவும் ஒரு சோசியல் மீடியாவில் சொல்கிறேன் உனக்கு பிடிச்சது நான் செஞ்சு கொடுக்கலன்னு. சரி, நீ கத்தியை வச்சு மிரட்டுறத பார்த்தா வேற மாதிரி போயிடும் இது விஷயம். அந்த மாதிரி தான் போகுது. இதோட முடிச்சிடும் இது. ஐயோ தெரியாமல் பேசிட்டே. சரி, நீ என்ன வாங்கின வெங்காயம் மொத்தம் இப்போ இன்னைக்கே போட்டு காலி பண்ணிட போட்டுருக்கேன். இவ்வளோ வெங்காயம் மட்டும் பிரியாணிக்கு? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் தயிர் வெங்காயத்துக்கும் பண்ணிக்கிறேன். செம்ம எரிச்சலாக இருக்குது. பிரியாவை தோல் உரித்து தண்ணியில் போடுமான்னு சொன்னேன். அவள் கரெக்டாக பண்ணிட்டா. ஆனால் கட் பண்ணி போட காணோம். அவளுக்கு ஆசையாக இருக்குதுன்னு ஒரு தக்காளி வர கட் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. வெங்காயம் விற்கிற விலைக்கு நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு தான் வயிறு எரியுது, கண்ணு எரியுது, எல்லாமே எரியுது. வாரத்துக்கு ஒரு முறை தானே வாங்குற, அதில் தான் இருக்குது. அப்புறம் அவங்களாம் எப்படி பிழைக்கிறது சொல்லுங்கள்? சரி, வெங்காயம் ரைத்தாக்கு தயிர் போட்டுக்கலாம். வீட்லேயே தயிர் புற ஊற்றுனதா உர ஊற்றுனதா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உர ஊற்றுனதுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேக்கு மாதிரி வருது பாருங்க பசும் தயிர். நல்லா புளிச்சிருக்கு. அவ்வளோதான், தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சா? இப்போ டக்குன்னு பிரியாணி ரெடியாக போகுது. அடுத்து தக்காளி கட் பண்ணிக்கணும். சாப்பர் வாங்கிக்கோங்க, ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? யார் இப்போ அது இருக்கிற செலவில் இது வேற ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏற்கனவே நம்ம ஒரு சாப்பர் ஒன்று வாங்கணும், ஞாபகம் இருக்கா? ஆமாம், 2 வாங்கணும். ஃபஸ்ட்டு வாங்கினது கயிறு அறுத்து காலி பண்ணிட்டேன். 2வது வாங்கினது யூஸ் பண்ணாமையே போட்டு துரு பிடிச்சி அதுவும் காலியாக போச்சு. இன்னும் எத்தனை சாப்பர் வாங்குறது? 3வதும் ஒன்று வாங்கினேன். நான் யூஸ் பண்ணும்போதே ஒரு வாட்டி வாஷ் பண்ணப்பவே மறுநாள் அப்படியே விட்ட உடனே இந்த உப்பு தண்ணிக்கு துரு ஏறி போச்சு. அமேசானில் வாங்குற மாதிரி அவனே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு போனதான். மேடம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் எங்கள் பிராண்டை வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிடுறீங்க, நாங்களே வந்து கட் பண்ணி கொடுக்குறோம். சமைச்சு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்குது தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நாள்ல ஊட்டி விடுறதுக்கும் ஆள் வந்துடுவாங்க. பரவாயில்ல, நம்ம இருக்கும்போதே இந்த அப்டேட்லாம் வருது. ஆமாம், நமக்கு வயசான பிறகு வந்ததுன்னு வச்சுக்கேன். அப்பா இந்த காலம் எவ்வளோ மாறி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து பூமர் ஆண்டி மாதிரி கதை பேசின்னு இருப்போம். நம்ம காத்திலாம் பசிக்குதுன்னு சொன்ன உடனே ஒருத்தர் சாப்பாடோடு வந்து ஊட்டி விட்டு போயிடுவாங்க. உங்கள் பேஸில் உப்பு இருக்கான்ற மாதிரி டக்குன்னு வந்து நின்று பசி எடுக்குதா, உங்களுக்கு பசி எடுக்குதா, எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்ன மெனுன்றதோட வந்து நிற்பாங்க. இதில் எது வேணும் சார் அப்படின்னு ஆத்தரங்கன்னு டக்குன்னு ஊட்டி விட்டு போயிடுவாங்க. துணி துவைக்கிற கல்லே வந்து அமேசானில் இருக்குது. கல்லா? ஆமாம். சரி, நம்ம டைல்ஸ்லேயே உட்காந்து துவைக்கிறோமா, டைல்ஸ் வந்து வெள்ளை வெள்ளையாக உப்பு பூத்த மாதிரி ஆகுதே, சரி கல் போட்டு துவைக்கலாம் அப்படின்னு சரி ஒரு கியூரியாசிட்டி இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அதையும் வைக்கிறானுங்களா? வாஷிங் ஸ்டோன் அப்படின்னு போட்டா வந்து நிற்குது. இந்த ஒரு ஒரு இந்த 10க்கு 10ன்னு நினைக்கிறேன். இந்த டைல்ஸோட கொஞ்சம் சின்னது, நம்ம வெளியே பார்க்கிங்க்கு போடுறோம்ல அந்த சைஸ். அதுதான் துணி துவைக்கிறதுக்கு. அதையும் வாங்கி பாத்ரூம்லாம் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க, ரிவ்யூலாம் கொடுத்துருக்குறாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். கடவுள் இப்போதான் யோசிப்பாரு, உங்களை ஏன்டா நான் படைச்ச. காலனில் இவ்வளோ மண்ணா இருக்கு. பாரு, தண்ணி பட்டுச்சுன்னா அது வந்து சுருங்கிடும். நானும் 2-3 தண்ணி மாற்றினே இருக்கேன், கலராகவே இருக்குது. ஓகே, பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது வந்து 65க்கு. இப்போ 65க்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குன்னா இதான் போட்டேன். இப்போ தான் போட்டேன், மூடியில் இருந்ததை வழிச்சு போட்டேன். அதுதான் பேஸ்ட்டா? அதுக்கு கொஞ்சம் தான் போதும், இல்லைன்னா கசப்பு தட்டும். ஓகே ஓகே. இது வந்து அரிசி மாவு. என்னடா ஸ்பூன் சோம்பு அப்படியில் வந்தது நல்லா இருக்குதுன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டா மணல் அள்ளி போடுவாங்க வண்டியில், அந்த சவுல் மாதிரி இருக்கு. சரி, ஸ்பூன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டால் அது வரவே மாட்டேங்குது. இப்போ தெரியுதா எதுக்கு எதை யூஸ் பண்ணுமோ அதான் யூஸ் பண்ண, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. கறி மசாலா, இது வந்து 65 மசாலா, சால்ட். 65 மசாலாவில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். தயிர் போட்டாச்சு. அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள்.
பார்த்தீங்களா இல்லையா, ஒரே கையில் வேலை செய்கிறேன். ஒரு கை இல்லைனாலும் ஒரு கையில் வேலை செஞ்சு போயிடுச்சு. அது வந்து பசங்களை இடுப்புலேயே தூக்கி வச்சு பழக்கமாயிடுச்சு. ஒரே கையில் வேலை செய்வோம் பாரு. கருவேப்பிலை கொஞ்சம். தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது, இது அப்படியே இருக்கட்டும். ஆல்ரெடி இருக்கும்ல அதில் தண்ணி. ஆமாம், தயிர் வேறு போட்டிருக்கிறோம்ல, தண்ணி விடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் உப்பு காரெல்லாம் இறங்கட்டும். இப்போ வந்து நம்ம பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். பாத்திரம் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, இது வந்து கல்பாசி, இது வந்து ட்ரை புதினா, 2 ஏலக்காய், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது, பட்டை, கிராம்பு சுத்தமாக இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. பச்சை மிளகாவே இல்லை. அது பிறகு காஞ்ச மிளகா போட்டு பிரியாணி செஞ்ச ஃபஸ்ட்டு நீ தான் போட்டு. திடீர்னு பச்சை மிளகாய் இல்லை, பிரியாணி கேட்குறாங்க பசங்க, அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்காக விட முடியாதுல்ல. இது உப்புமா மாதிரி வருமா, பிரியாணி மாதிரி வருமானு தெரியல. அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சா? இப்போ வந்து தக்காளி, மஷ்ரூமு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவோம். மஷ்ரூம் வந்து நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் தெரியும்னு சொல்லு. அவங்க எல்லாரும் பிரியாணியில் அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. கரெக்ட். அதே மாதிரி தான் தக்காளியும். நம்ம வந்து சின்னதாக போட்டோம்னா தக்காளி இருக்கிற மாதிரியே தெரியாது, வெறும் தோல் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி பெருசாக போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து தக்காளி நல்லா பெருசாக கிடைக்கும், எடுத்து வைப்பாங்க. அது ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தக்காளிலாம் ஒட்டின்னு இருக்கும் பாரு, அதை எடுத்து போட்டு சாப்பிடுவோம் பிரியாணியில். உன்னால் நான் போய் பிரியாணி வாங்குறப்பெல்லாம் அண்ணே மசாலா சேர்த்து கட்டுங்கண்ணேன்னு சொல்லுவேன். என்னப்பா எல்லாரும் வேணான்னு நீ மட்டும் வேணுன்றியாப்பான்னு. ஆமாம், அதனால தான் எங்கள் பிரியாணியில் வந்து நிறைய மசாலா இருக்குது, தேவையில்லாதெல்லாம் தூக்கி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். எனக்கு இது எல்லாமே ஓகே. இந்த காஞ்ச மிளகா போட்டுட்டு பிரியாணி செய்கிறேன், எப்படி வரும்னு தெரியல. காரம் அந்த அளவுக்கு இருக்குமா என்ன காஞ்ச மிளகா? இல்லை காரம் இருக்காது, நார்மலாக ஃப்ளேவர் மாற்றி விட்டுரும். ஓஹோ, பச்சை மிளகா ஒரு மிளகாவே ஃப்ளேவரை மாற்றி விட்டுருமா? பிரியாணி ஃப்ளேவரே அப்படியே டம்மி பண்ணிடுமோ அப்படின்னு சொல்ல வரல. ஒரு உப்புமாவில் புளி சாதத்தில் போட்டால் காஞ்ச மிளகா ஃப்ளேவர் எப்படி இருக்கும், ஆனால் பிரியாணியில் இருக்கிற பச்சை மிளகா ஃப்ளேவர் எப்படி இருக்கும், அது வேறு லெவலாக இருக்கும். ஆமாம், அதுதான் பார்ப்போம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து 65 பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து இது ஒவ்வொன்றா போட்டுடலாம். தண்ணியே ஊற்றாமல் எவ்வளோ தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக இருக்கா தனித்தனியாக இருக்கா? தனித்தனியாக உள்ளது. அடுத்து இங்கே தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி போட்டுடலாம். இந்த அரிசியில் தண்ணி இருக்கிறதுக்கு கூட ஒரு பாத்திரம் இருக்குது, அமேசானில் பார்த்துருக்கேன், ஓட்டையாக இருக்குது, அது வாங்கணும். இது ட்ரை பண்ணி அப்படியே போடுறதுக்காக ஒரு பாத்திரம். ஆமாம், ஆனால் இவனுங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரையும் சோம்பேறிக்கிடுவாங்க உங்களுக்கு. அரிசி போட்டாச்சு. இப்போ இதை மூடி ஒரு 5 விசில் விட போகிறோம். ஏன்னா எங்களது சாப்பாடு அரிசின்றதுனால 5 விசில் விட்டால் தான் சாப்பாடு அரிசி வந்து வேகும். இதுவே பாஸ்மதியாக இருந்தால் ஒரே விசில் போதும். இந்த கரண்டி இன்னுமா யூஸ் பண்ணுறீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஓட்ட? ஹேண்டில் தான் இதான் ஓட்ட. அதைத்தான் சொல்கிறேன், ஹேண்டில் தான் சரியில்லை, மற்றபடி நல்லா தானே இருக்குது. ஆமாம், சரி, அதனால தான் நாங்கள் அப்படியே ஓட்டின்னு இருக்கிறோம். எவ்வளோ பொருள் வாங்குறேன், இது ஒன்று வாங்கினா என்ன வாங்கணும்? கடைக்கு போகும்போது இதெல்லாம் வாங்கணும்னு ஞாபகமே வர மாட்டேது. வீட்டுக்கு வந்த பிறகு இது மூஞ்ச பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது, ஐயோ இதை வாங்காம வந்துட்டோமே. இதெல்லாம் மாற்ற முடியாது, கடவுள் செட்டிங். நாங்கள் தேவையானதை வாங்க மாட்டோம், தேவையில்லாதது தான் தேவைன்னு நினச்சி வாங்கிடுவோம். தேடி தேடி வாங்குவாங்க. பொரிக்கிறது கொஞ்சம் அதில் வாங்க ஒன்று செதறி போச்சு. மூந்து போச்சா? முன்னாடிலாம் எங்கள் அம்மா வந்து எதனா டிஃப்ரெண்ட்டாக பொரியுது செய்யுதுன்னு வச்சுக்கேன். அப்படி இல்லைன்னா படைக்கும் போது கூட செய்யுதுன்னா கொஞ்சோண்டு மாவு இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு அதை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யும். உங்கள் அம்மாவும் அப்படி பண்ணுவாங்களா? கேட்டால் அப்போ தான் எங்கள் அம்மாவும் அப்படி பண்ணுவாங்களே. அப்படியா? ஆமாம், கொஞ்சமாக பொரிச்சு அதை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பொரிப்பாங்க. அதை எடுக்கவே விடாது. அது சாமிக்காக அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சு செய்வாங்க. அப்போ தான் செய்கிறது வந்து நல்லா வரும். அதேதான் எப்படி தான் ஊர் ஊராக ஒரே மாதிரி. இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. மாற்றுங்க.
அவ்வளோதான், முறுமுறுன்னு கலர்ஃபுல்லான காளான் 65 ரெடியாக இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதம் வந்து புரோட்டாசின்றதுனால எந்தெந்த வெஜிடபிள்ஸில் என்னென்ன டிஷ்ஷு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செய்கிற மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு நல்ல யூடியூப் சேனலாக பார்த்து அதில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வருதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை பார்த்து ட்ரை பண்ணிட்டு இன்னும் சரியாக வரலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். நல்லா வரலன்னா வேற ஒரு நல்ல சேனலாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கன்றேன். அதை வந்து நானே சொல்லிடுவேன். எனக்கு வராத டிஷ்ஷாக தான் கம்பல்சரி நான் சொல்லிடுவேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் ஏன் செய்ய மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸ் அலோடு கிடையாது. எக்ஸாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. அதனால நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்யறது கிடையாதுங்க. ஃபுல் டே கண்டிப்பாக வைக்கட்டும். அப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸோடு போடலாம். ஓகேங்களா? உங்களுக்காகவும் கார்த்திக்காகவும் நான் வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து காலையிலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். பாய். Thank you.